சைனாவில் ஒரு பிக்கஸ்ட் ஒரு பெரிய ஒரு மவுண்டைன் வந்து ஒன்று இருக்குது. இந்த மவுண்டனில் பீப்புள்ஸ் ட்ரக்கிங் போகிறதுக்கு அலோட், ட்ரக்கினும் போவாங்க. இந்த மலைக்கு நடுவில் அந்த ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு இடம் வந்து இருக்குது. அந்த இடத்துக்கு போன உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தோட ஹார்ட் பீட்டுமே வந்து டப் 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 அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறத அப்படியே ரியலைஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் நடக்கும். ஏன் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அந்த இடத்துல நீங்கள் போகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹார்ட் பீட்டோட ஃபீல் பண்ணுவீங்க. ஹார்ட் பீட் மட்டும்தானா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. உங்கள் கால் நடுங்கும், உங்கள் உடம்பு நடங்கும். அப்போ அந்த ஹார்ட் பீட்டும் டப் 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 டப்னு அடிக்கும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான், இந்த ஒரு மவுண்டனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் வந்து உள்ள டீட்டெயிலாக உள்ள வந்து பார்க்க போகிறோம். பட் ஸ்டில் இந்த மலை வந்து கிட்டத்தட்ட 190, அதாவது 119 ஸ்கொயர் ஃபீட் மைல் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மலை. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 6000 அடிக்கும் மேலே உயரம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மலை. இந்த மலையில் இந்த சென்ட்ரல் பிளேஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான இந்த வீடியோக்கு உள்ளே வந்து டீட்டெயிலாக உள்ள வந்து பார்ப்போம். ஹாய், ஹலோ, ஐம் கௌதம் அண்ட் ஜி ஹச். சைனாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிக்கஸ்ட் ஒரு பெரிய மலையோட பேர் வந்து மவுண்ட் குவாசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மலையை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என்ன கௌதம், வீடியோ ஸ்டார்டிங்கில் அந்த மலைக்கு நடுவில் ஒரு ஹார்ட் பீட் மொமெண்ட்ஸ் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படியே ஹார்ட் பீட் மொமெண்ட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா, இந்த மலையில் ட்ரக்கிங் போகிறதுக்கு பீப்புள்ஸுக்கு அலோடு, அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யார் போனாலும் நமக்கும் ஏறுறதுக்கு அலோடு வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா தான் ட்ரக்கிங் எல்லாம் போவீங்க. ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இருக்கும், கம்பிகள் எல்லாமே வந்து இருக்கும். இதில் தான் நீங்கள் ஏறி போயிட்டே வந்துருப்பீங்க. கொஞ்சம் சரிவுகள், கொஞ்சம் இது, பட் ஸ்டில் சேஃப்டி அங்கே வந்து இருக்கும். உங்களுக்கு ரோப்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இப்படி நம்ம போயிட்டே இருக்கும்போது இந்த மலையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி போயிட்டே வந்திருப்போம். ஆனால் ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் டக்குன்னு ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் வரைக்கும் ஃபுல்லாக பிளாங்காக வந்திருக்கும். ஆனால் இதுக்கு இடையில ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வந்திருக்கும். என்ன அப்படின்னா, சின்னதாக நம்ம எல்லாத்துக்கும் இன்றைக்கி புரிகிற மாதிரி வந்து சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கீழே, அதாவது நம்ம வாட்டர் சேவிங் டேங்க் அப்படின்னு ஒன்று வச்சுருப்போம்ல, ஐ மீன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நல்ல தண்ணி இன்றைக்கி வந்து டேங்க் அப்படிங்கிறத போடுறாங்க. இன்னமும் பல வீட்டில் அந்த கீழே வந்து டோரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து தண்ணியை சேமித்து வச்சு, அதாவது சேவ் பண்ணி அதுலேருந்து மேலே போயிட்டு வரதும் இந்த மாதிரி இது வந்து இன்றைக்கி வீட்டிலே பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும் போது அந்த ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி வந்துருக்கணும், ஸ்கொயர் மாதிரி, அந்த இடத்துல கால் வச்சு போகிறதுக்கு மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, சேம் எக்ஸாக்டாக அதே இது இங்கே ஸ்டீலில் வந்திருக்கும். அது மட்டும்தான் இருக்கும் கிட்டத்தட்ட பல ஆயிரம் தூரங்களுக்கு. அப்படிங்கிற போது இந்த இடத்துல நம்ம கால் எடுத்து வச்ச உடனே உங்களோட ஹார்ட் பீட் நார்மலாக இருக்கிறத விட, அதாவது நார்மல்னால் இப்போ நான் உட்காந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன், இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா யூ ஆல்சோ நார்மல். ஆனால் இதுவே அந்த மலையில் நீங்கள் ஏற்கனவே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு இன்சிடெண்ட், இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் வருது அப்படிங்கிற போது அந்த இடத்துல உங்களோட கால் எடுத்து வைக்கும் போது எப்படி உங்களோட ஹார்ட் பீட் மொமெண்ட்ஸ் வந்து இருக்கும். எல்லாத்துக்கும் புரியணும் அப்படின்னா, உங்களோட ரிசல்ட்ஸோ இல்லை நம்ம ஸ்கூல் படிக்கும்போது 10th 12th அந்த ரிசல்ட்ஸ் வந்து வரும்போது எப்படி இருந்திருக்கும், பப்ளிக் ரிசல்ட்ஸ் வந்து வரும் டப் 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 டப், அதை விட மோர் தென் ஹைலி. ஏன்னா கீழே பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ லாங்கு, கீழே எதுவுமே கிடையாது, ஒன்லி ஒன் ரோப்பும் அந்த ஒரு ஸ்டீலில் நீங்கள் வச்சு நடந்து போகணும். இப்படி நீங்கள் கிராஸ் பண்ணணும். இங்கே பல பேர்த்துக்கு என்ன ஒரு கேள்வி வருது அப்படின்னா, அங்கே ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு எப்படி என்னோட பாடி வெயிட்டுக்கு தாங்குமா, லெஸ் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு ஓகே. ஆனால் என்னோட ஒரு பாடி வெயிட், இப்போ நான் ஒரு 100 கிலோ இருக்கேன், நான் ஒரு 80 கிலோ இருக்கேன், என்னோட பாடி வெயிட்டுக்கு தாங்குமா, இது வந்து ஒரு 50 kgs தாங்கக்கூடிய ஒரு ஸ்டீலாக வந்து இருக்கலாம் அப்படின்னு பல கொஸ்டின்ஸ் வந்து இன்றைக்கி வந்து எழும்புது மக்கள் மத்தியில். ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், என்ன அவங்க நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கால் வைக்கிறோம், இருந்தாலும் ஃபுல் சப்போர்ட் வந்து எதில் இருக்குதுன்னு நினைக்கிறாங்கன்னா, ரோப்பில் தான் நம்மளை வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. ரோப் உங்களுக்கு அதுலேயும் ரோப்லேயும் சேஃப்டி இருக்கும், ஆனால் உங்களுக்கு ரோப் ரொம்ப லூஸாக தான் வந்திருக்கும். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே தான் சைனா அவங்க யார் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஒரு செட் ஆஃப் கெமிக்கல், இந்த கெமிக்கலோட நேம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கெமிக்கலை வச்சு எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பண்ணி இன்றைக்கி ஒரு
வேர்ல்டு, அதாவது உலகத்தை திரும்பி பார்க்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மவுண்டெயின் இருக்கிறதுலே ஒரு ஃபேமஸான ஒரு மவுண்டெயின். ஆனால் நிறையா பேர் இதில் வந்து ட்ரெக்கிங் போனவங்க அதாவது ரொம்ப நிறையா பேர் வந்து இதில் ட்ரெக்கிங் வந்து போயிருக்காங்க, ஏறி இருக்காங்க, இறங்கியிருக்காங்க, பாதி தூரம் போயிருக்காங்க, என்னால் திருப்பி வர முடியலன்னு சொல்லிட்டு எல்லாம் ரிட்டர்ன் ஆகி வந்திருக்காங்க. இது ஒரு ஃபேமஸான ஒரு மவுண்டெயின். இப்படிப்பட்ட ஒரு மவுண்டெயினில் தான் இந்த சென்ட்ரு பிளேஸில் இந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்கும். நான் சொன்ன இந்த கால் வச்சு போகிறது, அந்த திக் மொமெண்ட்ஸ், ஹார்ட் பீட் மொமெண்ட்ஸ், இந்த கீழே பார்த்தோன்னே எதுவுமே இருக்காது அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல தான் இங்கே தான் த்ரில்லரே வந்திருக்கு. த்ரில்லர் மீன்ஸ் உங்கள் உயிர்லையும் பயங்கரமான ஒரு த்ரில்லர் இருக்குது, ஸ்லிப் ஆனீங்க அப்படின்னாலும் ஒரு பயங்கரமான த்ரில்லர் வந்து இருக்குது. இதை கிராஸ் பண்ணி போகிறது தான் இந்த மவுண்டெயினோட சேசிங் அண்ட் மவுண்டெயினோட த்ரில்லர் பாயிண்ட்ஸே அப்படிங்கிற சொல்லலாம். இங்கே அந்த கம்பியில் நீங்கள் கால் வைக்கிறீங்களா, உங்களோட வெயிட்டை தாங்குமான்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக தாங்கும். ஏன், என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நல்லா தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, டாண்டன் M16 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல். இந்த டாண்டன் M60 கெமிக்கல் அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு கெமிக்கல் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த மலையில் ட்ரில் பண்ணி இந்த கெமிக்கலை ஃபஸ்ட்டு உள்ளே விடுவாங்க. இந்த கெமிக்கல் வந்து ஏர் மூலியமாக, அதாவது காற்றை வாங்கி ஒரு அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல். இப்படி இதை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பியை வந்து உள்ளே விடுவாங்க. இது என்ன நடக்கும், உள்ளே என்ன ரியாக்ட் ஆகும், அந்த கம்பிக்கும் அந்த டாண்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த M60 கெமிக்கலுக்கு என்ன ஒரு காம்பினேஷன் அப்படின்னா, அது காற்றோட காற்றை கலந்து உள்ளே விடுற கம்பியை இறுக்கி பிடிச்சிக்கும், விடவே விடாது, இறுக்கி பிடிச்சிருக்கும். இந்த ரெண்டு காம்பினேஷன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு விஷயம். அதாவது இந்த ரெண்டு காம்பினேஷன், இந்த ஸ்டீலும் அந்த டாண்டன் M60 அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் வந்து இட்ஸ் மோர் ஃபிக்ஸபிளாக வந்திருக்கும். அதனால தான் வந்து இன்றைக்கி சைனா ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி, அதாவது டெக்னாலஜி மீன்ஸ் இது வந்து அந்தளவுக்கு சொல்லிட முடியாது, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணனால தான் இன்றைக்கி அந்த மலையை ட்ரெக்கிங் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் வந்து எவ்வளோ வெயிட்னாலும் தாங்குது, பயப்படாமல் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு மெயின் ரீசன் இது தான். இப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சதும் சைனா தான். அதனால தான் இன்றைக்கி சைனா வந்து ஒரு மிகப்பெரிய பேர் போன்ற ஒரு ஊராக வந்து இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எப்போவுமே லாங் லாஸ்டிங்காக வந்திருக்கும். அதாவது இப்போ கொஞ்சம் வருஷங்கள் வந்திருக்கும், அதுக்கப்புறம் உடஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அந்த மலை என்னைக்கு இடியுதோ அன்னைக்கு வரைக்கும் இதோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அப்படியே வந்திருக்கும். இந்த மலையை எக்ஸ்டெண்ட் பண்ணது எப்போ அப்படின்னா 2012 தான் வந்து இந்த மலையை வந்து அவங்க கையில் வந்து ஃபுல்லாக டோட்டலாக ரெக்கவர் பண்ணி, கவர்மெண்ட் சைட்லேருந்து ரெக்கவர் பண்ணி இந்த மலையை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி இந்த பீப்புள்ஸ்க்கெல்லாம் ட்ரெக்கிங் போகிறதுக்கெல்லாம் பிளேசஸ், அதாவது வேஸ் எல்லாம், பாதைகள்லாம் அமைச்சு அதுக்கப்புறம் தான் வந்து இது எக்ஸ்டென்ட் பண்ணி இதை வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணாங்க. அண்ட் 2012 எக்ஸ்டென்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா 2025 வந்திருக்கும். ஆல்மோஸ்ட் இஸ் டு பி த லாங் இயர்ஸ். ஆனால் இன்னமும் ஒரு த்ரில்லரான ஒரு பிளேஸ் அப்படின்னா இந்த ஒரு மவுண்டெயினை வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, சாய்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துக்கோ. நான் நம்ம சேனல் சைக்கினா மறக்க வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரொஃபஷன் வந்து ஒரு பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்துருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸ்பிளைன் இருக்கிறேன், போய் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த மீட் பண்ணலாம். பாய்.